ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மாணிக்கவாசகரை பற்றி பார்க்க போகிறோம். நாயன்மார்களில் 4வரில் ஒருத்தரான மாணிக்கவாசகர். நம்ம இப்போ படிக்கக்கூடிய சிவபுராணத்தை மாணிக்கவாசகர் சொல்ல சிவனே எழுதினதாக சொல்லப்படுது. மற்ற எல்லா நாயன்மார்களை விட மாணிக்கவாசகரை சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லப்படுது. சரி, இப்போ மாணிக்கவாசகருடைய கதை என்ன, வரலாறு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாண்டிய நாட்டில் திருவாத ஊரில் பிறந்தவர் தான் இந்த வாத ஊரார். 8ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்டு வந்த பாண்டிய குலத்து மன்னன் அரிமர்த்தன பாண்டியனுடைய மந்திரியா இருந்தவர் தான் இந்த வாத ஊரார். தன்னுடைய 16வது வயசுலேயே எல்லா கலைகள்லையும் தேர்ச்சி பெற்றவர். வாத ஊராருடைய திறமையை பார்த்த அரிமர்த்தன பாண்டியன் வாத ஊராரை தன்னுடைய மந்திரிகளை ஒருத்தராக ஆக்கிக்கிட்டாரு. ஒரு நாள் அரிவர்த்தன பாண்டியன் தன்னுடைய படையை பலப்படுத்துறதுக்காக குதிரைகளை வாங்க தன்னுடைய அமைச்சர் வாத ஊரார்கிட்ட நிறைய பொற்காசுகள் கொடுத்து அனுப்பினார். வாத ஊரார் ஒரு ஆழமான ஆன்மீக தேடலில் இருந்தவர். வீரர்களோடு அருந்தாங்கி பக்கம் போனப்ப அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு ஞானி உட்கார்ந்திருந்தார். அவரை பார்த்த உடனே வாத ஊரார் அவருடைய அமைச்சருடைய மாற்றி துறவருடைய போட்டு அவரை குருவா ஏற்று தீட்சை கேட்டார். உடனே அந்த ஞானியும் வாத ஊராருக்கு தீட்சை கொடுத்து மாணிக்கவாசகர்னு பேர் வச்சாரு. சிவன் மேல் இருந்த பக்தியில் குதிரை வாங்க வச்சிருந்த காசில் சிவனுக்கு கோவில் கட்டிட்டாரு. குதிரைகள் வரலன்னு வாங்க போன வாத ஊராரை கைது பண்ணி கூட்டிட்டு வர சொல்லி மன்னர் உத்தரவு போட்டாரு. அதே மாதிரி மாணிக்கவாசகரை கைது பண்ணி சங்கிலியால் கட்டி கூட்டிட்டு வந்து வெட்ட வெயிலில் நிற்க வச்சாரு. எனக்காக கோவில் கட்டின பக்தன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து சிவன் பொறுக்க முடியாமல் காட்டில் இருந்த நரிகளை எல்லாம் குதிரையை மாற்றி அந்த குதிரைகளை பாண்டிய மன்னன் அரண்மனைக்கு அனுப்பி வச்சாரு. ஆனால் அன்னைக்கு நைட்டே எல்லா குதிரையும் திரும்பவும் நரியா மாறி அங்கேருந்து ஓடி போயிடுச்சு. காலையில் இதை கேட்ட மன்னருக்கு இன்னும் கோபம் வந்துடும். மாணிக்கவாசகரை வைகை ஆற்று கரையில் சுட மணலில் போட்டு சித்திரவதை பண்ணாரு. உடனே சிவன் வைகை ஆற்றில் வெள்ளம் வர வைக்கிறாரு. வெள்ளம் அதிகமாக அந்த வெள்ளத்தை அடைக்க ஆட்கள் பத்தாம வீட்டுக்கு ஒருத்தர்னு வெள்ளத்தை அடைக்கணும்னு உத்தரவு போட்டாரு. அப்போ ஒருத்தர் கூலிக்கு வேலை செய்கிறவர்னு கூலிக்கு ஆள் வேணுமோன்னு சத்தமாக கத்திட்டே வந்தாரு. அப்போ ஒரு புட்டு விற்கிற பாட்டி இருந்தாங்க. அவங்க இவர் கத்திட்டு வர்றதை பார்த்து, உனக்கு நான் புட்டு தரேன், எனக்கு பதிலாக நீ வைகை ஆற்றுல கரையை அடைக்க போகணும்னு சொன்னாங்க. அவரும் சரின்னு புட்டை சாப்பிட்டு கரையை அடைக்க வைகை ஆற்றுக்கு போனார். அங்கே எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் மட்டும் பாடிட்டும் ஆடிட்டும் இருந்தார். அப்புறம் டயர்டாகி ஒரு மரத்துக்கடியில் படுத்து தூங்கிட்டாரு. சரி, வேலை எப்படி நடக்குதுன்னு பார்க்க வந்த மன்னர் இவர் தூங்குறத பார்த்து ஒரு கூலியாளை கூப்பிட்டு அவரை அடிக்க சொன்னார். கூலியாலும் பெரும்பால ஓங்கி அடிப்பார். அப்படி அடித்த அந்த நொடி அந்த அடி உலகத்தில் இருந்த எல்லா ஜீவராசிகள் மேலேயும் விழுந்துச்சான். அடுத்த நொடியே அவர் மறைஞ்சிட்டாரு. மன்னருக்கு வந்தது யாருன்னு அப்பதான் புரிஞ்சிச்சு. உடனே மாணிக்கவாசகர்கிட்ட போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. மறுபடியும் ஆட்சி செய்ய சொல்லுவார். ஆனால் மாணிக்கவாசகர் அதையெல்லாம் வேணான்னு தன்னோட பதவியை விட்டு ஒரு துறவியா போவார். இப்படித்தான் மாணிக்கவாசகருடைய பயனும் தொடங்குச்சு. தன்னோட பக்தனுக்காக சிவனே சுக்கநாதனா வந்தார். கூலியாலா வந்ததே சிவன் தான். அடுத்து மாணிக்கவாசகர் துறவரத்தை ஏற்றுட்டு அங்கேருந்து வந்துட்டார். அப்படி வந்த மாணிக்கவாசகர் குருவை தேடி திருப்பெருந்துறைக்கு போனார். சிவனே உருவெடுத்த மாதிரி இருந்த குருவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார்.
அவரோட அருள்லையும் கருணையிலையும் மூழ்கி இருப்பாரு. குருவை சுற்றி ஆடுவார், பாடுவார், சொல்ல முடியாத ஒரு பரவச நிலையில் இருப்பார். ஒரு நாள் குரு கைலாயத்துக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பிடுவார். உடனே எல்லா அடியார்களும் அவர் கூட போவாங்க. குரு அவங்கள பார்த்து கோவில் குளத்தில் ஒரு தீப்பிழம்பு தோன்றும். அதன் மூலமாக நீங்கள் என்னை அடையலான்னு சொல்லிட்டு நிற்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். எல்லா அடியார்களும் அங்கேயே நின்றுடுவாங்க. ஆனால் மாணிக்கவாசகர் மட்டும் குழந்தை மாதிரி நிற்காம அவர் பின்னாடியே போவார். அதை பார்த்த குரு தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிடுவார். குரு இருந்த மரத்துக்கடியில் அவருடைய பாதத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டாங்க. ஒரு நாள் மாணிக்கவாசகர் தியானத்தில் இருந்தப்ப அந்த தீப்பிழம்பு தோன்றிடும். மற்ற அடியார்களெல்லாம் போய் சிவனை அடைஞ்சிடுவாங்க. ஆழமான யோக நிலையில் இருந்ததால் மாணிக்கவாசகர்னால் போக முடியாமல் போகுது. கண்ணு திறந்து பார்த்ததும் எல்லா அடியார்களும் போயிட்டுருக்காங்க. மாணிக்கவாசகர்னால் அதை தாங்கிக்கவே முடியலை. குருவுடைய பாதத்தை பிடிச்சி கதறி கதறி அழறாரு. அப்பதான் குரு அவரை தில்லைக்கு வா அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. அதே மாதிரி மாணிக்கவாசகரும் தில்லைக்கு போகிறாரு. ஒரு நாள் ஈழ நாட்டு மன்னர் அவருடைய வாய் பேச முடியாத பெண் கூட புத்த மத குருக்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் தானே இந்த புத்த மதமெல்லாம் உள்ளே வந்துச்சு. புத்த மத குரு அங்கே இருக்கிற அடியார்களை விவாதத்துக்கு கூப்பிடுவார். தோத்துட்டா எல்லாரும் புத்த மதத்துக்கு மாறணும்னு விதிமுறை. அங்கே இருந்த அடியார்கள் எல்லாம் போய் மாணிக்கவாசகரை கூட்டிட்டு வருவாங்க. விவாதமும் தொடங்கும். புத்த மத குரு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் மாணிக்கவாசகர் சொன்ன ஒரு பதிலுக்கும் புத்த குருவால் ஒரு வார்த்தை கூட மறுத்து பேச முடியாமல் போகுது. ஒரு கட்டத்தில் கோபமான புத்த மத குருவும் சிவனையே திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதை கேட்டு மாணிக்கவாசகர் அமைதியாக இருப்பார். எவ்வளோ நேரம் தான் அமைதியாக இருக்க முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாத மாணிக்கவாசகர் ஈழ நாட்டு மன்னருடைய வாய் பேச முடியாத பொண்ணை கூப்பிடுவார். அந்த பொண்ணை பேசுன்னு சொல்லுவார். அந்த வாய் பேச முடியாத பெண் அந்த புத்த மத குரு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதை பார்த்து சபையில் இருந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு நாள் மாணிக்கவாசகர் தில்லையில் இருந்தார். ஒரு அந்தனர் அவர்கிட்ட நான் பாண்டிய நாட்டிலிருந்து வரேன், சிவன் உங்களுக்கு செஞ்ச விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் இது வரைக்கும் நிறைய பாடல்களை பாடியிருக்கீங்கல்ல, அதையெல்லாம் சொன்னீங்கன்னா நான் எழுதி வச்சுப்பேன்னு சொல்லுவார். சரின்னு மாணிக்கவாசகரும் அவர் பாடின பாடல்களை எல்லாம் சொல்ல அந்தனரும் ஒரு ஓலைச்சுவடியில் எழுதினார். மாணிக்கவாசகர் அதை சொல்கிறப்பவே அவர் கண் கலங்கி அவ்வளோ ஆனந்தத்தோடு அதை சொன்னாராம். தில்லையிலனா எங்கே இப்போ இருக்கக்கூடிய நடராஜர், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவில் தானே அது. இப்படி அந்த அந்தனர் எழுதிட்டு போன அடுத்த நாள் காலையில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒரு ஓலைச்சுவடி இருந்ததை பார்த்தாங்க. அந்த ஓலைச்சுவடி மேலே மாணிக்கவாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலம் உடையார் எழுதியதுன்னு கையெழுத்து போட்டிருப்பாரு. சிவனே எழுதிய அந்த நூல் தான் திருவாசகம். அதை பார்த்த எல்லாரும் மாணிக்கவாசகர்கிட்ட போய் இந்த நூலை நீங்கள் தான் சொன்னீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அவரும் நடந்தது எல்லாம் சொல்லுவார். அப்படி வந்தது சிவன் தான் உணர்ந்த மாணிக்கவாசகர் கண் கலங்கி நிற்பார். அப்போது எல்லாரும் இந்த நூலுடைய விளக்கம் என்னன்னு கேட்டாங்க. உடனே மாணிக்கவாசகர் சன்னதியை நோக்கி ஓடுவார். எல்லாரும் பின்னாடியே போனாங்க. தில்லை நடராஜர் முன்னாடி நின்ன மாணிக்கவாசகர் நூலுடைய விளக்கத்தை கேட்ட தீட்சகர்களை பார்த்து இதோ இவர்தான் இந்த நூலுடைய விளக்கம்னு சொல்லி சிவனோட ஒன்றட கலந்துருவார். இப்படித்தான் மாணிக்கவாசகர் சிவனை அடைஞ்சாரு. மாணிக்கவாசகருடைய கதையில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். பக்திங்கிறது நம்பிக்கையும் பாசத்தையும் கொண்டதாக இருக்கணும். ஏன்னா சிவன் மேலே கொண்ட பாசத்தால் தான் அவ்வளோ பாடல்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. சிவன் மேலே வச்ச நம்பிக்கையால் தான் அத்தனை அற்புதங்களை அவர் செஞ்சார்.
இந்த வீடியோவில் மாணிக்கவாசகருடைய வரலாறும் கதையை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.